இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக மாற்றுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வழியில் உத்தமமா நடக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் வெளிச்சமாக இருப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் இருளில் நாம் சிக்கிக் கொண்டு இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய கரங்களிலே நாம் சிக்கிக் கொண்டு இருக்கிறோம். சில வேளையில் நம் பேசுகிற வார்த்தை நிமித்தமாக சிக்கிக் கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையே ஒரு சிக்கலான ஒரு காரியம், மாட்டிக்கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு. அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் அலைகிறோம். இது நிமித்தமாக நமக்கு சரீர பிரகாரமா வருகிற பிரச்சனைகள் சந்திக்கிறோம். அந்த பிரச்சனையில் சிக்கி இருக்கிற நம்மை தான் ஆண்டவர் விடுதலையாக்க விரும்புகிறார். ஒரு மனிதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியாது. ஆண்டவருடைய பலன் இருந்தால்தான் நாம் வெளியே வர முடியும் என்பது நாம் பார்க்கிறோம் வேதத்தின் மூலமாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, உத்தமமாக தேவ சமூகத்தில் நடக்க வேண்டும். நீதியாக உங்களுடைய நீதி தேவ சமூகத்தில் எண்ணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் ஏராளம். இருளில் சிக்கி இருக்கிற மனிதனை விடுதலையாக்க தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருளிலே சிக்கி இருக்கிற அநேக குடும்பங்கள், தனிப்பட்ட நபர் தேவையில்லாத பிரச்சனையில், பாவ காரியங்களில், பண பிரச்சனையில் சிக்கி இருப்பார்கள், குடும்ப வாழ்க்கையில் சிக்கி இருப்பார்கள், தவறான தொடர்பிலை சிக்கி இருளிலே மாட்டிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம். குடியின் நிமித்தமாக சிக்கி இருக்கிற குடும்பங்கள் உண்டு. பாவ வழியில் சிக்கி இருக்கிற குடும்பங்கள் உண்டு. விபச்சாரத்தில் சிக்கி இருக்கிற குடும்பங்கள் உண்டு. பிரியமானவர்களே, திருமணம் ஆகாதபடி இருளான ஒரு வாழ்க்கையில சிக்கி இருக்கிறவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து யார் விடுதலையாக்க முடியும் என்று யோசிக்கும் போது ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து விடுதலை செய்ய முடியும். நீங்கள் விரும்ப வேண்டும், ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் இருந்து நான் வெளியே வர வேண்டும், இருளில் இருந்து என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வாரும் என்று தேவ சமூகத்தில் நீ நிற்கும் போது, யாரா இருந்தாலும், எந்த மனுஷனா உன்னை சிறை பிடித்திருந்தாலும், பாவம் உன்னை சிறை பிடித்திருந்தாலும், அந்த காரியத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு இருள் உன்னை சுற்றி இருக்கலாம், பிசாசு உன்னை கட்டி வைத்திருக்கலாம், ஆனால் இந்த கட்டுகளை அறுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தரை முழுமையாக நம்புகிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தரையே நம்பியிருக்கிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன் இருள் மாற வேண்டுமா? உன் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால், இந்த இருளான வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால், நீ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு வெளிச்சத்தை தருகிறேன். இருளை உன்னை விட்டு நீக்கி வெளிச்சத்தை தருகிறேன். நான் வெளிச்சமான ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். அவர் ஒரு பாவம் கூட அறியாத தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தால் உங்கள் இருளான காரியங்கள் மாறும். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு நேராக கடந்து வந்தால் உன் பிரச்சனைகள் மாறும், உன் நிந்தனைகள் மாறும், உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முடியும்.
ஆண்டவரால் மாத்திரம் முடியும். நீங்கள் விரும்பினால், ஆண்டவரே நான் விரும்புகிறேன்ப்பா, இந்த இந்த காரியத்துல இருந்து நான் வெளியே வரணும்னு ஏசப்பாட்ட கேட்கும்போது உன் இருள் உன்னை விட்டு நீங்க ஆண்டவர் உங்களுக்குள்ளாக பிரவேசிப்பார். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம்னா என்ன? சமாதானம் என்ற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுவாய். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ விடுதலை ஆகும்போது உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். நீங்கள் பெரிய ஜாதியாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அரணான தேவனாய் இருக்கிறார். அவரே நம்முடைய வாழ்க்கையில வழியை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உங்களுக்குள்ளாக வெளிச்சம் வரும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் அதை எதிர்த்து நிற்க முடியும், அதை சமாளிக்க முடியும். தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். தேவன் உங்களுக்குள்ளாக வரும்போது என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் இருள் உங்களை விட்டு நீங்கும் போது, ஆண்டவர் உங்களுக்குள்ளாக பிரவேசிக்கும் போது எதையும் உங்களால் சாதிக்க முடியும். எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்ய முடியும். அந்த பலன் எங்கிருந்து வருகிறது? இருள் உங்களை விட்டு நீங்கி விட்டது என்றால், வெளிச்சம் உங்களுக்குள்ளா கடந்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்ய முடியும். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளில ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை இருளிலை சிக்கி இருக்கிற எங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. இருளான சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆக்க உங்களாதான்ப்பா முடியும். ஏசப்பா, மனுஷனாக எங்களால முடியாது ஆண்டவரே, நீரே எங்களுக்கு இறங்குவீராக ராஜா. ஆண்டவரே, ஏசப்பா, தெரிந்து தெரியாமல் நாங்கள் சிக்கி இருக்கலாம் ஆண்டவரே, ஒரு விஷயங்களை இந்த காரியத்துல இருந்து விடுதலை ஆக்குவீராக அப்பா. எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே, ஏசப்பா, எங்களுடைய அவமானங்கள் மத்தியில கூட ஆண்டவரே நீர் வந்து மாற்றுவீராக அப்பா. எந்த இடத்துல நாங்கள் வெட்கப்பட்டு நின்றோமோ ஆண்டவரே, அதே இடத்துல எங்களை நிமிர பண்ணுங்க. எங்களுக்காக பேசுங்க, எங்களுக்காக நீதி செய்கப்பா. நீர் நியாயாதிபதி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு விரோதமாக பேசுகிற நாவுகளை ஹதமாக்கி போடுங்க. எங்களுக்கு விரோதமாக ஜெபிக்கிற ஜெபங்களை அதமாக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த நாளில இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. முழுமையாக எங்க வாழ்க்கையை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.